எங்க தலைவர் வெற்றி வாகை சூடி ஒவ்வொரு வீடா போய் நன்றி எங்க மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருவோம். தோத்துட்டா ஊரை விட்டு ஓட்டு வரும். 400 மாடி இல்ல 500 மாடி வச்சு கட்டினாலும் 500 மாடி கட்டி வச்சு எல்லாரும் போயிட்டு கீழே வந்து செத்துருங்க. உங்களால மதிக்கவே இல்லை சார். கட்சிக்காரங்க மதிக்கல, தலைவரும் மதிக்கல, ஹீரோவும் மதிக்கல, எதுவுமே மதிக்கல. நக்கலா கேள்வி கேட்டு இப்படி பின்னால செஞ்சுட்டா நீங்க எல்லாம் பெரிய ஆள் நினைப்ப. எங்களுக்கும் சாய தெரியும். ஓவரா சாயறீங்க, விழுந்துருவீங்க. பேலன்ஸ் இல்ல சார். உங்க தலைவர் தான் பேச தெரியாம பேசிட்டு இருக்கிறாரு. பாஜகவுக்கு சொம்பு தூக்குறாரு அவங்க தலைவரு. சொம்புல பால் கறந்து எடுத்துட்டு பாலெல்லாம் இருக்காது, மாட்டு மூத்திரம் தான் இருக்கு சொம்பு. என்ன பேசுறேன்னு நினைச்சு பேசுறீங்களா? அதே தான் ரிப்பீட் நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு உங்க தலைவருக்கும் திமுக திரும்ப ஆட்சிக்கு வந்துச்சுன்னா தூய்மை பாத்ரூம் கொடுப்போம். போய் உட்காந்து பாத்ரூம்ல இருந்து எந்திரிச்சோனுமே எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அதுவே தெரிவிக்கும். நாங்க மக்களுக்கு ஆவின் பால் எப்படி சப்ளை பண்ணுமோ அதே மாதிரி திமிங்கல பாலை சப்ளை பண்ற அளவுக்கு நாங்க திட்டம் வகுத்து வச்சிருக்கோம். ஹலோ, என்னங்க இதை பார்த்தா பைத்தியமா தெரியுதா? ஆமா. வழக்கு போட்டது சிபிஐ சென்ட்ரல் கவர்மெண்ட், பாஜக அரசு. இதுக்கும் திமுக என்ன சம்பந்தம்? இப்போ போப்பாண்டவர்கிட்ட அசிஸ்டண்டா இருக்கிறவர் வர்றாரு அடுத்த மாசம். சென்னைக்கா கரூர்க்கா? இயேசுநாதர் பிறக்கிறதுக்கு முன்னால கடவுள், இறந்ததுக்கு அப்புறம் கடவுள். அது மாதிரி எங்க தலைவன் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மனிதன். அப்ப உங்க தலைவர் எப்ப சாவாரு? எதுக்கு காத்தடிக்கிறீங்க? காத்தடிக்கிறேன். இது மாதிரிதான் திடீர்னு எதனா பண்றீங்க. உங்க தலைவரா நல்லா பேசுறாரு, திடீர்னு தனியா அழுகுறாரு. தினேஷ் எவ்வளவு சொத்து வச்சிருக்காரு? நான் சொத்து வச்சிருக்கேனா? அப்புறம் டிவிக்கு ஐடிவிங்க சேர்த்து விடுறீங்களா? டிவிக்கு ஐடிவி நானா காசு கொடுத்து சேர்ந்துக்கிறேன். டிவிக்கு ஐடிவி கருப்பாடா ஏற்கனவே உள்ளார ஒரிஜினலா இருக்காப்புல. மறுபடியும் ஒரு கருப்பாடை நாங்க சேர்த்துக்கிறது கிடையாது. திருப்பி சொல்றேன், நான் டிஎம்கே ஐடிவிங்க ஆளும் கிடையாது. டிஎம்கே ஐடிவிங்க எனக்கு பணமும் கொடுக்கல, கோடியில் இல்ல 100 ரூபாய் கூட கொடுக்கல. அதே நான் அழுத்தமா சொல்றேன். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். எங்க தலைவர் வெற்றி வாகை சூடி ஒவ்வொரு வீடா போய் நன்றி பிச்சை எடுப்பாரு. நன்றி சொல்ல போவாருங்கிற நன்றி சொல்ல தலைவர் சொன்னார்ல. ஆமா ஆமா. அந்த வர்ற தலைவன் வீடு தேடி வர்றாங்கிறதுக்காக எங்க மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருவான். தோத்துட்டா ஊரை விட்டு ஓட்டு வரும். தோத்துட்டா ஊரை விட்டு ஓடி போயிருவான். ஜெயிச்சா மக்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னாரு. தோத்துட்டா ஊரை விட்டு ஓட்டு வரும். எந்த ஊருக்கு துரத்த போறீங்க? எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும் எந்த ஊருக்கு போக போறாருன்னு. இந்த நாட்டு மக்களும் எவ்வளவு வறுமையா இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது. எங்க தலைவன் ஜெயிச்சு நின்னாப்லனா அதுவும் சென்னையில பெரம்பூர் தொகுதியில தான் போட்டி போடுறதுக்கான திட்டத்தை வகுத்து வச்சிருக்காப்ல. அடுத்தாப்புல எங்க தலைவன் ஜெயிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சென்னை வாழும் நகரம் லண்டனா மாறும். ஓ, லண்டனுக்கு போவாருன்னு சொல்றீங்க. அதையே ஸ்ட்ரெயிட்டா சொல்லாம சுத்தி வளைச்சு சொல்றீங்க. தோத்துட்டா லண்டனுக்கு போயிடுவாருன்னு சொல்லுங்களேன், வேலை முடிஞ்சது. ஹலோ, சென்னையவே லண்டனா மாத்தி காட்டுவோன்னு சொல்றேன். ஓஹோ, அறிவு இல்ல எனக்கா? விஷயம் 70 வருஷமா காங்கிரஸ், ஏடிஎம்கே, டிஎம்கேன்னு ஆண்டுகிட்டு இருக்கானுங்க. எங்கேயாவது வான் உயரத்துக்கு எல்லா இடத்துலயும் கட்டடத்தை ஏத்தி லண்டன் மாதிரி கட்டி வச்சிருக்காங்களா? இல்ல. இன்னமும் பாம்பேல சேரி மாதிரியே மெட்ராஸ் இருந்துகிட்டு இருக்குது. தெரியுமா? போய் பாக்குறீங்களா? கட்டமைப்பெல்லாம் மாத்தியாச்சா? நீங்க போய் பாத்திருக்கீங்களா? கட்டமைப்பு மாத்திருக்காங்க. தமிழ்நாட்டுல பல கட்டமைப்புகளை கொண்டு வந்தாங்க சார். ஹலோ, 5 மாடிக்கு மேல அடுத்த மாடி வைக்க கூடாதுன்னு சட்டம் போட்டு வச்சிருக்கானுங்க. இந்த பூமி நம்மளோடது, புரியுதுங்களா? மக்கள் நிம்மதியா சந்தோஷமா வான உயரத்துக்கு கட்டடத்தை ஏத்தணும். புரியுதா? 400 மாடி இல்ல 500 மாடி வச்சு கட்டினாலும் அப்படி இருக்கணும். 500 மாடி கட்டி வச்சு எல்லாரும் போயிட்டு கீழே வந்து செத்துருங்க. கீழே வந்து செத்துருங்களா? அதான் கரெக்டா இருக்கும் உங்க கும்பலுக்கு. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. எங்க தலைவன் கார்ல வந்து வேன்ல மாறினோடையும் அந்த வேனை ஒரு 250 பேரு அப்படியே கொய்யின்னு ஃபாலோ பண்ணாங்க. அவங்களாம் யாரு? யாரு? எங்க கட்சிக்காரனுங்களா?
எல்லாம் நாம் தமிழர் கட்சிக்காரங்க. நாம் தமிழர் கட்சிக்காரங்களா? ஆமா. ஆமா, அது கேட்கணும்னு நினைச்சேன். உங்க தலைவர் பேசும்போது நீங்க சீரியஸா போர் நடந்துன்னு இருக்கு, காமெடி பண்ணிருக்காதீங்கப்பான்னு சொல்லிட்டு நாம் தமிழரை வச்சு செய்யறாரு. ஏன் நாம் தமிழரை வச்சு செய்யறாரு உங்க தலைவர்? விஜய்க்கும் சீமானுக்கு ஆகாதா? லிஸ்ட்லயே கிடையாது. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, சீமான் லிஸ்ட்ல இல்லையா? அவங்க எல்லாம் எங்க லிஸ்ட்லயே கிடையாது. சீரியஸா சொல்றேன். மத்த கட்சிக்காரங்க யாருமே வாலண்டரியா வந்து வண்டியில ஏற கூடாது. நல்லா தெரிஞ்சுக்குதுங்களா? இப்ப நடக்கிறது என்ன தெரியுமா? எல்லா கட்சிக்காரனும் ஒண்ணு கூடி எதிர்த்தாப்புல நிக்கிறான். ஒரு பாரத போர், இங்க தனி ஒருவனா எங்க தலைவன், அந்த சைடு அப்படியே ஒட்டுமொத்த கட்சி அத்தனை பேரும், தெரியுதா? போர் 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 அப்படிங்கிற இடத்துல நிக்குது. சங்கு என்னைக்கு ஊதி போர் ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா? என்னைக்கு? தேர்தல் அன்னைக்கு. அன்னைக்கு சாயந்தரம் தெரியும். தெரியும். இப்ப தெரியுதா ஏன் உங்களை திமுக எதிர்க்கவே இல்லை அப்படின்னு? இத்தனை கட்சியை சேர்ந்து எதிர்க்கிறாங்க. திமுகவும் எதிர்த்தா உங்க கதி என்ன யோசிச்சு பாருங்க. ஆனா வாலண்டரியா திமுகவை மும்புக்கு இழுக்கிறீங்க நீங்க. உங்களை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஒரு விஷயம், இன்ன வரைக்கும் மு.க. ஸ்டாலின் ஐயா வாயிலிருந்து விஜய்ங்கிற பேரே வரலன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. ஆமா, வரலதான். புரியுதுங்களா? உங்களால மதிக்கவே இல்லை சார். கட்சிக்காரங்களும் மதிக்கல, தலைவரும் மதிக்கல, ஹீரோவும் மதிக்கல, எதுவும் மதிக்கல. அவர் பேரை சொல்றதுக்கே பயந்துட்டு இருக்காரு, தெரியுதா? பயந்து விஜய் அப்படிங்கிற ஒரு பேரை சொல்றதுக்கே முகமது ஜோசப் விஜய். யாராவது திமுக சொல்றாங்களா? ஒருத்தன் சொல்ல மாட்டேங்கிறான். உங்க ஆளுங்க தான் சொல்லி இருக்காங்க, நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க முகமது ஜோசப் விஜய்னு. அவங்களெல்லாம் அட்டப்பா தட்டி விட்டு போயிட்டே இருக்காங்க. உங்களெல்லாம் சட்டை பண்ணவே இல்லை. என்ன பண்ணலாம் சொல்லுங்க? நக்கலா கேள்வி கேட்டு இப்படி பின்னால செஞ்சுட்டா நீங்க எல்லாம் பெரிய ஆள் நினைப்ப. எங்களுக்கும் சாய தெரியும். ஓவரா சாயறீங்க, விழுந்துருவீங்க. பேலன்ஸ் இல்ல. ஓவரா சாயறீங்க, விழுந்துருவீங்க. சேர் பேலன்ஸ் இல்ல சார் சொன்னேன். ஏன் ஒரு 100 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணி விடுங்களேன். தெரியுதுல தெரியுதுல, உங்களுக்கு மட்டும்தான் மொக்க ஜோக் அடிக்க தெரியுமா? எங்களுக்கும் பேச தெரியும், தெரியும்ல. சும்மா நீங்க பேசுறது எல்லாமே மொக்கையா தான் இருக்கு. உங்க தலைவர் பேசுறது நான் திருப்பி திருப்பி ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன். என்னைய பத்தி மட்டும் பேசினா ஓகே, வார்த்தைக்கு வார்த்தை எங்க தலைவன் சொல்றதுதான் எனக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது சார். விஜயின் முகமா தான் சார் நீங்க இருக்கீங்க. அவர் தானே சொன்னாரு, தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் வேற கிடையாது, நான் தான் தமிழ்நாட்டு மக்கள் தான் நான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ உங்களை பார்த்து கேள்வி கேட்டாதான் விஜய் பார்த்து கேள்வி கேட்கிற மாதிரி. அது டெல்லியில இருக்கிற ஒரு பிரச்சனைக்கு பேசுனது. இப்ப பேசினார் சார், இப்ப பேசுனதுதான். ஆனா எதுக்காக பேசினாரு? டெல்லியில இருக்கிறவங்களோட டிஎம்கே காரங்க போட்டி போடுற மூவ்மெண்ட்டுக்கு. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, மு.க. ஸ்டாலின் ஐயா என்ன பிரதமருக்கா நின்றுட்டு இருக்காரு? இந்த அறிவு கூட உங்களுக்கு இல்ல. அது தெரியாம உங்க தலைவர் பேசிட்டு இருக்காரு. ஸ்டாலின் அவர்கள் எதுக்கு சொன்னாரு தமிழ்நாட்டுக்கு டெல்லிக்குமான தேர்தல் அப்படின்னு எதுக்கு சொன்னாரு? பாஜக பாசிச ஆட்சி இங்க கொண்டு வந்துடக்கூடாது, அதனால தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல் சொன்னாரு. இந்த பேசிக்கான அறிவை கூட புரிஞ்சுக்காம விஜய் என்ன சொல்றாரு, நாடாளுமன்ற தேர்தல் நடக்குதா, பிஎம்க்கு நீங்க போறாரான்னு சொல்றாரு. குழந்தை நம்ம பேச, குழந்தைங்களுக்கு கூட தெரியும் சார், உங்க தலைவருக்கு தெரியவே இல்லை. அதான் நீங்க தெளிவா பேசிட்டீங்க. அப்ப நாங்க பேசுறதெல்லாம் சரியில்லை. சரியே இல்லையே. சும்மா பேச தெரியாம பேசி வச்சிருக்காரு ஒரு தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இருக்கிறவரு. அத தெளிவா எங்க தலைவர் எடுத்து சொன்னா அப்படியே உல்டா பண்ணி பேசுறீங்களா சார்? உங்க தலைவர் தான் பேச தெரியாம பேசிட்டு இருக்கிறாரு. எவ்வளவு பெரிய ஒரு கருத்தை அப்படி போகும்போது உடைச்சிட்டு போயிடுறாரு உங்க தலைவர். இதெல்லாம் லாஜிக்கா? பாஜகவுக்கு சொம்பு தூக்குறாரா உங்க தலைவரு? பாஜகவுக்கு எங்க தலைவர் சொம்பு தூக்குறாரா? ஆமா, சொம்புல பால் கறந்து எடுத்துட்டு பாலெல்லாம் இருக்காது, மாட்டு மூத்திரம் தான் இருக்கும் சொம்புல. ஆனா நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம்னா பின்னால வச்சு செய்யற ஆட்கள்ல நீங்க இருப்பீங்க. பின்னால வச்சு செய்வாங்களா? பின்னால வச்சு செய்வாங்களான்னா தெரியாதா? தெரியாது. பலிக்கு பலி, ரத்தத்துக்கு ரத்தம், இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனா என்ன பேசுறோம்னு நினைச்சு பேசுறீங்களா? அதேதான் ரிப்பீட் நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு உங்க தலைவருக்கும். திமுக திரும்ப ஆட்சிக்கு வந்துச்சுன்னா என்ன நடக்கும் பார்க்க தானே போறோம். பார்க்கலாம், பார்ப்போம். வேற கேள்வி இருந்தா அந்த கேள்வியை கேட்டு ஒழுங்கா போயிருங்க. இல்லன்னா நடக்கிறது பாக்குறதுக்கு நீங்க இருக்க மாட்டீங்க. ஓ, தெரிஞ்சிருச்சு. இன்விசிபிளா நடிப்பீங்க. இன்விசிபிளா நடப்போமா?
நான் பார்க்க கூடாதுன்னா அப்படிதான் இன்விசிபிளா நடப்பீங்களோ? ஹலோ, ம். பாக்கிறதுக்கு நீங்க உயிரோட இருக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றேன். அதை புரிஞ்சுக்கிற. ஆனா உங்க தலைவருக்கு புரிஞ்சுக்கிறது மாட்டுறாரு. ஏன்னா உங்க தலைவர் சில தேர்தல் அறிக்கைலாம் விட்டாரு. இந்த தேர்தல் அறிக்கை ஆல்மோஸ்ட் எல்லாமே நடைமுறையில இருக்கு. திமுக செஞ்சதை தான் இவர் திருப்பும் செய்ய போறேன் அப்படின்னு சொல்றாரு. இதுல குறிப்பா ஸ்கூல்ல படிக்கிற பெண் குழந்தைங்களுக்குலாம் டாப்பால் வசதியோட எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம் கழிவறைகள் கட்டி தரப்போறோம், ரெஸ்ட் ரூம் கட்டி தரப்போறோம் அப்படின்றாரு. ஆல்ரெடி இருக்க எல்லா ஸ்பெசிபிக்கோட எல்லா பாத்ரூம் இருக்கு. எல்லாம் இருக்கு. ம். என்ன இருந்த என்ன பிரயோஜனம்? என்ன போய் உட்கார்ந்தோம்னா ம். தண்ணிய திருவி தண்ணிய நம்ம ஊத்தி கழுவி எல்லாம் பண்ணிட்டு வர வேண்டியதா இருக்கு. ம். ஆனா நாங்க அட்வான்ஸ் டெக்னாலஜி புரியுதா? போய் உட்கார்ந்து பாத்ரூம்ல இருந்து எந்திரிச்சோனுமே எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அதுவே கழுவிக்கும். ம். கதவை சாத்தணுமே அந்த இடமே அவ்வளவு தூய்மையாயிரும். ம். புரியுதா? தூய்மை பாத்ரூம் கொடுப்போம். ம். சும்மா பாத்ரூம்ல பப்ளிக் கக்கூஸ் எல்லாம் போய் பாத்திருக்கல? ம். முட்டிக்கிட்டு வந்தாலும் பார்த்தோனி உள்ளர போயிடும். அது தெரியுமா? பப்ளிக் ஆஃபீஸ். அப்புறம் ஸ்கூல்ல எல்லாமே கிளீனா தானே இருக்கு. இன்னைக்கு பிரைவேட் ஸ்கூலை காட்டிலும் கவர்மெண்ட் ஸ்கூல்லயும் கார்பரேஷன் ஸ்கூல்லயும் அந்த அளவுக்கு ஒரு நவீன முறையில் எடுத்துட்டு வந்தாங்க. இது என்ன இவர் உங்க தலைவர் புதுசா தர போறாருதான் என்னுடைய கேள்வி. கூவத்தை கிளீன் பண்ணி கப்பல் விடுறோம்னு சொன்னானுங்க. ம். புரியுதா? கொஞ்சமாவது யோசிக்கணும். கூவங்கிறது ஒரு காலத்திலையும் கிளீன் பண்ண முடியாது. மக்களோட கழிவுகள் எல்லாம் அந்த கூவத்துலதான் டிராவல் ஆகுது. அவ்வளவு ட்ரைனேஜ் அங்க கூடி ஒன்னா போய் கடல்ல உழுவுது. அது கடல்ல கலக்கிறதுனால கடல்ல இருக்கிற திமிங்கலம் பாதிக்கப்படுது. இந்த திமிங்கலத்தோட பாலை தான் உங்க தலைவர் வந்து குடிக்கிறாரோ? ஒரு விஷயம் தெரியுமா? ம். திமிங்கல பால் கறக்கிறதுலாம் கம்மியா இருக்கு. ஏன்? நாங்க மக்களுக்கு ஆவின் பால் எப்படி சப்ளை பண்ணுமோ அதே மாதிரி திமிங்கல பாலை சப்ளை பண்ற அளவுக்கு நாங்க திட்டம் வகுத்து வச்சிருக்கோம். உங்க தலைவனுக்கு அருந்துற மாதிரி எல்லாருமே அருந்தணும் அப்படின்னு. தனக்கு கிடைக்கிறது எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரே தலைவன் ம். எங்க தலைவன் மட்டும்தான். ஆனா உங்க தலைவனுக்கு கிடைக்கிறது ஜனங்களுக்கு போய் கிடைக்க மாட்டேங்குது. என்ன கிடைக்கல? நிறைய விஷயம் கிடைக்கவே இல்லையே. சொகுசா வராரு, சொகுசா போறாரு, மக்கள்லாம் வெயில்ல நிக்கிறாங்க, தவிக்கிறாங்க. இது மாதிரில சொகுசுலாம் யாருக்குமே கிடைக்க மாட்டேங்குது. ஆனா பேசுறது மட்டும் பாருங்க, தமிழ்நாட்டு மக்கள் தான் நான் தான் தமிழ்நாட்டு மக்கள் இப்படிலாம் பேசிக்கிறாரு. சொகுசான வாழ்க்கை மட்டும் யாருக்கும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஆட்சிக்கு வந்தா அடுத்தாப்புல செய்வோம்ல. ஆட்சிக்கு வந்தாதான் செய்வீங்க. ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன செஞ்சீங்கன்னு தான் நான் கேள்வி. அதான் ம். எத்தனை அரசியல்வாதியும் அப்படியே ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால செஞ்சுட்டானுங்க. ம். ஒருத்தனை சொல்லுங்க. ம். எவ்வளவு எவனாவது ஒருத்தனை சொல்லுங்க. எவ்வளவு? ஆட்சியில இருக்கிற திமுக 5000 ரூபாய் கொடுக்குது. ஆட்சியில இல்லாதப்ப என்னைக்காவது 5 ரூபாய் கொடுத்துருக்குமா? சார் அவங்களுடைய நிதியில இருந்து, அவங்களோட ட்ரஸ்ட் நிதியோ எல்லா நிதியில இருந்து கட்சி நிதியில இருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. மக்களுக்கு எதனா ஒரு சேதாரம் வந்தா விஜய் எந்த நிதி எடுத்து கொடுத்துருக்காரு? 41 பேரை கொன்னுட்டு அதை மறைக்கிறதுக்கு கொடுத்தாரு. வேற என்ன கொடுத்தாரு? இதே அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், எம்ஜிஆர் இருக்கட்டும், எல்லாருமே கட்சி நிதியில இருந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாம் கட்சி ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆகுது? 70 வருஷ கட்சிகள் எவ்வளவு பணம் அடிச்சு வச்சிருப்பாங்க. எங்க தலைவர் 2 வருஷம். 2 வருஷம். ஆனா நடிப்புல சேர்த்தது எத்தனை கோடி? அதெல்லாம் கட்சியில தானே போடணும். ஏன் போட மாட்டேங்கிறாரு? இதெல்லாம் கேள்வி கேட்டா உங்களுக்கு முட்டாள்தனமா கேள்வி கேட்கறேன்னு தோணுதுல? வேணாம். ம். எப்படி தெரியுமா இருக்கு? ஊரா விட்டு நெய்ய என் பொண்டாட்டி கையங்கிறது மாதிரி இருக்கு. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அதான் கொட்டு வாங்கி தேன் எடுக்கிற ஒருத்தன் நக்குறவங்களுக்கு பேசுவீங்க. அது போலதான் திமுக கட்சி ஆரம்பிச்சு அடிமட்ட ரேஞ்சில் எவ்வளோ போராட்டங்கள் பண்ணி எவ்வளோ மக்களுக்காக உழைச்சி ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்து இப்போ நிப்பாட்டிட்டா இவர் சொகுசா வந்து ஆட்சி பிடிச்சி முதலமைச்சர் ஆயிடுவாராம். நீங்க சொல்றதுக்கு இது கரெக்டா இருக்குல்ல? ஆனா நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. திருப்பி திருப்பி சொல்றேன். என்ன, நான் மறுபடியும் வார்னிங் பண்றேன். மார்னிங்கா? மார்னிங்கா? ஹலோ, வார்னிங். வார்னிங், எச்சரிக்கை. எச்சரிக்கை. இப்ப நீங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் சாதாரணமான ஒரு பேச்சா நினைச்சிடாதீங்க. ஏப்ரல் மாசம் இல்ல, மே மாசத்துக்கு அப்புறம் பேசுறதுக்கு வாயில நாக்கு இருக்காது. ஏன் அது எதனா வந்து சயின்டிபிக்கா மாத்திட்டு எதனா பண்ணிடுவீங்களோ? சயின்டிபிக்கா மாத்திரமா? ஹலோ, என்னங்க என்ன பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? ஆமா. நீங்க மட்டும் இல்ல, உங்க தலைவரே பைத்தியக்காரன் தான். ஆனா பின்ன என்ன சார், கரூர் சம்பவத்துல முதல்வர் ஸ்டாலின் என்ன சொன்னாரு? எந்த ஒரு தொண்டனும் சாகிறத ஒரு தலைவன் விரும்ப மாட்டான் அப்படின்னு சொன்னாரு. இதுல அரசியல் யாரும் பண்ணக்கூடாதுன்னு உதயநிதியும் சொல்லிட்டாரு.
இப்படி இருக்கும்போது தாவேக்கா விஜய் அப்படின்ற பேரை யூஸ் பண்ணவே இல்லை. விஜய் என்ன சொல்றாரு, என்ன கரூர் வழக்குல மாட்டி விட்டீங்களே ஸ்டாலின் சார் அப்படின்றாரு. வழக்கு போட்டது சிபிஐ. சிபிஐ சென்ட்ரல் கவர்மெண்ட், பாஜக அரசு. இதுக்கும் திமுகவுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? தேவையில்லாம உங்க தலைவர் எதுக்கு வந்து பம்புக்கு இருக்கிறாரு? ஆனா ம், உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், ம், மக்களுக்கு தெரிஞ்சதுதான் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. ம். ஆனா உள்ளார என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? சரி, என்ன நடந்துச்சு உள்ளார? நான் பல தடவை சொல்லியிருக்கேன், ம், புரியுதா? பல தடவைனா பல தடவை சொல்லியிருக்கேன். ம், பில்லி சூனி ஆவி ஏவல் வச்சு ஒரு கருப்பு ஆவிய உள்ளார விட்டு இவனுங்க நடத்திருக்கானுங்கன்னு ஒரு விஷயம் தெரியுமா? ம். இப்ப போப்பாண்டவர்கிட்ட அசிஸ்டண்டா இருக்கிறவர் வர்றாரு அடுத்த மாசம். சென்னைக்கா கரூர்க்கா? கரூருக்கா சென்னைக்காவா? ம், ஹலோ, ம். அவர் வந்து கண்டுபிடிச்சு சொல்லுவாரு. சிபிஐ அன்னைக்கு சொல்லும் ம். யார் மேல தப்புன்னு. இன்னார்தான் அப்படின்னு அறுதிட்டு உறுதிட்டு சொல்றதுக்கு ஒரு அமெரிக்காவில இருந்து வராப்ல. அதாவது சட்டம் சொல்லாதது, சட்ட நிபுணர்கள் சொல்லாதது, சிபிஐ சொல்லாதது, கை நிபுணர்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லாதது சாமியார் வந்து சொன்னா நீங்க ஏத்துப்பீங்க. தெரியுதா? மக்கள் எதை நம்புறான்? ம், சாமியை நம்பணும். ம், சாமி தான். சாமி இல்லாம இங்க ஒண்ணு நடக்காது. ம், புரியுதா? ஜக்கி வாசுதேவ் ம். கொண்டாடினார்ல, ஒவ்வொரு கிறிஸ்துவ மேடையும் ஜப கூட்டம் கூடுறாங்கல்ல, எத்தனை கோடி பேர் வர்றான். எதை நம்புறோம்? நம்ம நாடு எதை நம்புது? ம், கடவுள் நம்பிக்கையை நம்புது. ம், சட்டங்கிறது கடவுளுக்கு கீழே தான். ம், கடவுளை முதல்ல நம்பணும். ம். யாரு? விஜயை நம்பணும். விஜயை நம்பணும். உங்களுக்கு கடவுள் அவர் தானே, இல்லையா? இல்ல, புரியல எனக்கு. இல்ல, நீங்க தான் சொல்லுவீங்க எங்க கடவுளே விஜய் தான் அப்படின்னு. ஹலோ, ம், ராமர் அவதாரம் தான், புரியுதுங்களா? அவதாரம் எடுக்கிறதுக்கு முன்னால கடவுள், அவதாரம் எடுத்தா அவர் சக மனிதன். ம், இயேசுநாதர் பிறக்கிறதுக்கு முன்னால கடவுள், புரியுதுங்களா? இறந்ததுக்கு அப்புறம் கடவுள். இடையில் வாழ்ந்த வாழ்க்கைங்கிறது மனிதன். அது மாதிரி எங்க தலைவன் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு மனிதன். அப்போ உங்க தலைவர் எப்ப சாவாரு? தலைவர் எப்ப சாவாரா? செத்தா தானே கடவுளா முடியும்? நீங்க சொன்ன வரிசையெல்லாம் அப்படிதான் இருக்குது. எதுக்கு காத்தடிக்கிறீங்க? காத்தடிக்கிறான். ம். சார், போய் சேர்ந்துட போறீங்க சார். கூல் டவுன் ஆகுங்க. சார், இது மாதிரிதான் திடீர்னு எதனா பண்றீங்க. நல்லா தான் இருக்கீங்க, திடீர்னு இது மாதிரி பண்றீங்க. உங்க தலைவரா நல்லா பேசுறாரு, திடீர்னு தனியா போய் அழுகுறாரு. ஏன் சார் இப்படி பண்றீங்க? உங்க கூட்டமே இப்படிதான் இருக்குதா? கூட்டம் அப்படி இருக்கா? நீங்க வந்த போது நல்லா தான் பேசுனீங்க, அழுதீங்க. இப்ப திடீர்னு இப்படி பண்றீங்க. என்னதான் ஆச்சு? என்னை பார்த்தா பைத்தியக்காரன் தெரியுதா? உங்க கூட்டத்தை பார்த்தாலே அப்படிதான் சார் தெரியுது. எங்க தலைவனும் பைத்தியக்காரனா? ஆமா. ஆமாவா? ம். உங்க உங்க நீங்க செய்யற செயல் எல்லாமே பைத்தியக்காரத்தனமா தான் இருக்குது. ஒரு பொண்ணு சொல்லுது, பப்ளிக் எக்ஸாம் ஏமா போல? பப்ளிக் எக்ஸாம்னா எப்போனாலும் எக்ஸாம் எழுதிக்கலாம், மார்க் எப்போனாலும் வாங்கிக்கலாம், விஜயை பார்க்க முடியுமா அப்படின்னு கேக்குது. அதான் உண்மை. அரியர் வச்சு அடுத்த வருஷம் பாஸ் பண்ணிட்டு போலாம், ஆனா எங்க தலைவரை பார்க்க முடியுமா? லைஃப் போயிடும் சார். 10th எக்ஸாம் முக்கியமா, விஜய் முக்கியமா? என்ன படிச்சு உடனே வேலை கொடுத்துருவாங்களா? ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோட குடும்பத்தை பார்த்துக்கிட்டா போதும். ஆக மொத்தம் படிச்சு யாரும் முன்னேறக்கூடாது. உங்களை மாதிரி தற்கூரித்தனமாவே வச்சுக்க முடியும். ஆனா தான் மக்களை ஈஸியா ஏமாத்தலாம். மக்களை ஏமாத்தலாமா? இன்னைக்கு ஏமாத்திட்டு போயிட்டாரு பாரு, சூப்பரா சென்டிமெண்டா பேசி அழுது கிழுது நடிச்சு கிடிச்சு போயிட்டாரு. ஆனா புரியுதுங்களா, இது வரைக்கும் எல்லா கட்சிக்காரங்களும் மக்களை ஏமாத்திருக்கானுங்க. புரியுதுங்களா? மக்களோட காசை அவங்களுக்கே தெரியாம அடிச்சு பதுக்கி வச்சிருக்கானுங்க. புரியுதுங்களா? அந்த சொத்து மதிப்பு கணக்கை தான் எங்க தலைவன் பகிரங்கமா கேட்டாரு. சரி, உங்க தலைவரோட சொத்து மதிப்பை வெளியிட்டோமே, கேட்கறவர் முதல்ல அவரு சொத்து பட்டியலை வெளியிட்டு கேட்கணும். இவரு விட மாட்டாராம், அடுத்தவங்க சொத்து பட்டியல விட்டுருவாங்கன்னா இவர் அப்படியே போய் கொள்ளடிச்சு இது பண்ணிட்டு வரா. இப்படியெல்லாம் அறிவாளித்தனமா பேசிட்டா மக்கள் ரொம்ப நம்பிடுவாங்களா? நாங்களும் காட்டுவோம். என்னத்தையா? சொத்து மதிப்பு. சொத்து மதிப்பா? சொத்து மதிப்பை நாங்க சொல்றது இருக்கட்டும், நீங்க முக ஸ்டாலின் ஐயாவோட சொத்து மதிப்பே நான் கேட்கல. உங்க சொத்து. யாரு? தினேஷ் எவ்வளவு சொத்து வச்சிருக்காப்ல? நான் சொத்து வச்சிருக்கேனா? அப்புறம் சார், வாங்குற சம்பளம் எனக்கே பத்த மாட்டேங்குது சார். எது? இதுல ஒரு சொத்து வர சேர்க்க வேஷம்.
வேஷம் ம் ஓட்ட பைக்ல வந்துட்டு ம் சும்மா செருப்பு போட்டுக்கிட்டு வந்துட்டா உடனே ஏழைன்னு நாங்க நம்பிடுவோமா? ம் ஒரு விஷயம், எங்க ஊர்ல பெரிய பணக்காரன், புரியுதுங்களா? ஆனா கோயிலுக்கு போறப்ப கிழிஞ்ச சட்டை தான் போட்டுக்கிட்டு போவாப்புல. ஏன்? கடவுள் இவன் கஷ்டப்படுறான்னு சொல்லி அப்போதான் நிறைய காசை கொடுப்பான்னு சொல்லி. ம் அது மாதிரி நீங்க வெளி உலகத்துக்கு இப்படி ஒரு வேஷம், டிஎம்கே ஐடிவிங்க தானே லட்சக்கணக்கில் கொடுக்குறானுங்களே, எனக்கா? கோடிக்கணக்கான ரூபாயை செலவு பண்ணி எங்க விஜயை காலி பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கானுங்களாம். ம் அப்போ எத்தனை கோடி வாங்கியிருக்கீங்க? நானு டிஎம்கே ஐடிவிங்க ஆளு கபடி கணக்கில் நான் காசு வாங்குறேன். அப்புறம் நான் வேணா ஒன்று பண்ணுவா, ஆ நான் என் வாங்குற சம்பளம்ல ஆ. அந்த சம்பளத்தை எடுத்துன்னு வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன். டிவிக்கு ஐடிவிங்கில் சேர்த்து விட்றீங்களா? டிவிக்கு ஐடிவிங்க ம் நானா காசு கொடுத்து சேர்ந்துக்கிறேன் டிவிக்கு ஐடிவிங்கில். ம் கருப்பாடா ஏற்கனவே உள்ளார ஒரிஜினலா இருக்காப்புல, மறுபடியும் ஒரு கருப்பாடை நாங்க சேர்த்துக்கிறது கிடையாது. எங்களுக்கு டிவிக்கு ஐடிவிங்குக்கு ம் பிலிக்ஸ் ஜெரால்டு அப்படின்னு ஒரு ஆள் இருக்காரு. அந்த ஒத்த சிங்கம் ம் மொத்தத்தையும் அடிச்சு காலி பண்ணும். ம் தெரியுமா? டிவிக்கவே. டிவிக்கேவா? ம் ஹலோ, ம் டிஎம்கேவ. ஓ ஒரு விஷயம் திருப்பி திருப்பி சொல்றேன், பொய் சொல்றவனுக்கு போஜனம் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அதே தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன், திருப்பி திருப்பி சொல்கிறேன். நான் டிஎம்கே ஐடிவிங்க ஆளும் கிடையாது. டிஎம்கே ஐடிவிங்க எனக்கு பணமும் கொடுக்கல, கோடியில் இல்லை 100 ரூபாய் கூட கொடுக்கல. அதே நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். அப்புறம் எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? சார் உங்களை கேட்ட நான் நியாயமாக கேள்வி கேட்குறேன் சார்.